குரூப் ஏ பிரிவில் இருந்து வெறும் 2 லீக் போட்டிகளின் முடிவிலேயே இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்தன. இது கிரிக்கெட் ரசிகர்களிடம் சுவாரஸ்யமே இல்லாம முடிஞ்சிச்சே என்ற சலிப்பையே ஏற்படுத்தியது. ஆனால் இந்த கௌசிக் குறுக்க வந்தா என தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான போட்டியில் குறுக்கே வந்த மழை குரூப் பி பிரிவில் 2 மடங்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி உள்ளது. அவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான் என்ற வசனத்திற்கு ஏற்ப போட்டி ரத்தாகி புள்ளி பட்டியலையே தலைகீழாக மாற்றிய மழை முதலில் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் என 4 அணிகளுமே அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பிற்கான கதவை திறந்துவிட்டது. இந்த சூழலில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் தோற்று இங்கிலாந்து வெளியேறி இருப்பது அரையிறுதி வாய்ப்பில் இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டியுள்ளது. மீதமிருக்கும் 2 முக்கியமான லீக் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா அணி இங்கிலாந்தையும், ஆஸ்திரேலியா அணி ஆப்கானிஸ்தானையும் எதிர்கொள்ளவிருக்கிறது. இதில் ஆப்கானிஸ்தான் வென்றால் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெறும். ஒருவேளை தென்னாப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் கடைசி லீக் போட்டியில் தோற்றால் என்னவாகும்? தோற்றால் கூட 2 அணிகளுக்கும் அரையிறுதி செல்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் மீதமிருக்கின்றன. இந்த அரையிறுதிக்கான ரேஸில் நெட் ரன் ரேட் எனப்படும் NRR மிகப்பெரிய பங்களிப்பை பெறப்போகிறது. ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானையும், தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்தையும் வீழ்த்தினால் எந்த NRRம் தேவைப்படாது. தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆசி 2 அணிகளும் அரையிறுதிக்கு செல்லும். ஒருவேளை 2 அணிகளும் கடைசி லீக் போட்டியில் தோற்றால் அவர்களுடைய NRRஐ பொறுத்தே 2 அணிகளில் ஒன்று அரையிறுதியை சீல் செய்யும். தற்போதைய புள்ளி பட்டியலின்படி தலா 3 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் சமநிலையில் இருக்கின்றன. ஆனால் தென்னாப்பிரிக்கா அணி +2.140 நெட் ரன் ரேட் உடன் வலுவான நிலையில் இருக்கிறது. ஆஸ்திரேலியா அணி +0.475 நெட் ரன் ரேட் உடன் சற்று பின்தங்கிய நிலையிலேயே இருக்கிறது. இந்த சூழலில் ஆஸ்திரேலியா அணி ஆப்கானிஸ்தானிடம் தோற்றால் கூட மிக பெரிய தோல்வியை சந்திக்க கூடாது. அதே போல தென்னாப்பிரிக்கா அணியும் இங்கிலாந்திடம் தோற்றால் மிக பெரிய தோல்வியை தழுவக்கூடாது. ஒருவேளை ஆப்கானிஸ்தானிடம் ஆஸ்திரேலியா தோற்ற பிறகு தென்னாப்பிரிக்கா அணி மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்தால் ஆஸ்திரேலியாவை விட NRR கீழே போகும். அப்படி போகும் பட்சத்தில் தென்னாப்பிரிக்கா அணி தொடரை விட்டே வெளியேறும். இதற்கெல்லாம் மேலாக 2 போட்டிகளும் மழையால் நடக்காமல் போனால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு இருக்கும் வாய்ப்பு முழுவதுமாக அடைக்கப்படும். இந்த சூழலில் ஆப்கானிஸ்தான் அணி வென்றால் அரையிறுதி, ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் வென்றாலும் தோற்றாலும் கூட அரையிறுதி, மழை குறுக்கிட்டால் அரையிறுதி என பல சுவாரஸ்யங்கள் குரூப் பி பிரிவில் ஏற்பட்டுள்ளது. இன்றைய பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் நடப்பு சாம்பியன் மற்றும் தொடரை நடத்தும் நாடான பாகிஸ்தான் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்துடன் முடித்துள்ளது.